இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சொல்லணும்? பயமா இருக்கே, அதுக்காக மனசுக்குள்ளேயே என்னால மறைச்சு வச்சிருக்கவும் முடியாது. பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்கு. ஏற்கனவே இந்த பைத்தியத்தை தாங்க முடியலையா, இதுல முழுசா பைத்தியம் பிடிச்சது அவ்வளவுதான். அதெல்லாம் பொறுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன உனக்கு சொல்லணுமோ அதை இப்பவே சொல்லு. அது அது வந்து அது வந்து நான் உங்களை I love you, 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 I love you. அன்னைக்கே நான் உங்க அம்மா கிட்ட சொன்னேன்ல, கேட்கல? உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் என் லைஃப்ல நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க, அகங்காரத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற யோசனையே வந்தா கூட சரி, உன்னை நான் காதலிக்கவும் மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ அந்த சரத் சந்திராவோட பொண்ணுன்றதுனால 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 என்னோட வீட்டுக்கே வந்து எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசின அந்த ஆளுடைய பொண்ணையே காதலிப்பான்னு நீ எப்படி நினைக்கலாம்? நேத்து வரைக்கும் நீ என் பொண்ணு மாதிரிமான்னு சொல்லி என்ன தான் பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாரு. அந்த சரத் சந்திரா என்னோட அப்பாதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சந்தோஷத்தை யாருக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுனே தெரியல. பெத்த அப்பா கண்ணு முன்னாடியே இருக்காரு. நான் நீங்க பெத்த பொண்ணுப்பான்னு என்னால சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது நான் யார்கிட்ட போய் இத சொல்றது? யாருக்கிட்ட என்னோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்க முடியும்? உயிரே போனாலும் சரி, அந்த சரத் சந்திராவுடைய பொண்ணு காதலிக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. நான் யார் கூட என் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேனோ அவரோட என் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சா அவருக்கு அப்பாவை பார்த்தாலே பிடிக்காது. சரத் சந்திராவோட பொண்ணுன்னு தெரிஞ்சா வாழ்க்கையில என் முகத்தை கூட பார்க்க மாட்டாரு. நீங்க என்னோட வாழ்க்கைன்னா அவரு என்னோட எதிர்காலம். என் பிறப்பை பத்தி தெரிஞ்சா அதுக்கப்புறம் நான் ஆசைப்படுற வாழ்க்கை எனக்கு கிடைக்காது. ஃபோன் பண்ணா எடுப்பாளா? நம்ம சொன்னா ஓகே சொல்லுவாளா? சரி, கொலுசு ஃபோன் எடுக்காம பெரியமா ஃபோன் எடுத்தா என் காதலுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அதே ஒருவேளை என் அண்ணன் ஃபோன் எடுத்தானா என் காதலுக்கு எதிர்ப்பே இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை அக்கா எடுத்தா இனிமே நீ எந்த ஆசையும் வச்சுக்காத, உன் லவ் அட்டர் ஃபிளாப்னு தான் அர்த்தம். நேரா என் கொலுசே ஃபோன் எடுத்துட்டானா என் லவ் சக்சஸ் தான் அர்த்தம். இனி எதுக்கு பயப்படணும்? நேரா கால் பண்ணி பாத்துடலாம். ராஜகுமாரி எனக்கு தான்டா. ஹலோ, என் கொலுசே போன் எடுத்துட்டா. என் லவ் சக்சஸ்.
ஹலோ, யாருங்க? ஆ, அது ம், என்ன மொழி இது? யார் பேசுறீங்க? ராங் நம்பர். ஏய். ஹலோ 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 நான் தான். சரி. ஓ, நீங்களா? ஆ, இதுக்கு முன்னாடி ஒண்ணு ஏதோ புரியாத மொழியெல்லாம் கேட்டுச்சே. வாய்ஸ் கட் ஆயிடுச்சா? அது பயத்துல வார்த்தை எதுவும் வராம தொண்டைக்குழியிலேயே சிக்கிக்கிச்சு. அதான். என்னது? அதான் வாய்ஸ் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். என்ன, இந்த பக்கம் ஆளையே காணோம். இங்க வர்றதுக்கு உங்களுக்கு ஏன் இங்க வர மாட்டேங்கிற? ஏன் இந்த பக்கம் உனக்கு காணுமேன்னு கேக்குறாடா? அப்படின்னா உன்னை அவ எதிர்பார்க்கறான்னு தானே அர்த்தம். சொல்லிடு, கூச்சப்படாம சொல்லிடு. அது வரணும்னு தான் தோணுது. ஆனா ஏதோ ஒரு தெரியாத பயம். பார்க்கணும்னு தோணுது. ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் வார்த்தைய மறந்துடுறேன். ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு ஒரு முடிவோட தான் கால் பண்ணேன். முதல் தடவை உன்னை பார்த்தப்பவே என் மனசு என்கிட்ட சொல்லுச்சு, எனக்கு பிடிச்ச பொண்ணு இவதானே. அப்போ எனக்கு புரியல. ஐயோ, டிஃபன் சாப்பிடாமலே கிளம்பி போறாரு. நில்லுங்க, வாங்க டிஃபன் சாப்பிட்டு போங்க. அம்மா எடுத்து வைப்பாங்களே, என்ன புதுசா நீ எடுத்து வைக்கிற? ஏன் நான் பரிமாறினா சாப்பிட மாட்டீங்களா? இன்னைக்கு நான் தான் பரிமாறுவேன். வாங்க. இந்த கொலுச எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க என் இதயத்துக்குள்ள மறைச்சு வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் நான் தான் சமைச்சேன். இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். உட்காருங்க. போதும்.